श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवते व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं नाहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ स यावत् स यावाद् आदित्यः दक्षिणतः उदेतः उत्तरतो अस्तमेत द्विस्तावत् पश्चादुदेत पुरस्तादस्तमेत आदित्यानामेव तावत् आधिपत्यं स्वराज्यं पर्येत। மது வித்தியில இந்த உபாசனை ரொம்ப சூக்ஷ்மமான உபாசனையாக கருதப்படுறது. ஸ்ருதியே சொல்றது பின்னாடி இதை ஜேஷ்டபுத்திரனுக்கும் பிரியமான சிஷ்யனுக்கும் மட்டும்தான் குரு உபதேசிக்கணும் அப்படின்னே சொல்லியிருக்கு. ஏன்னா இது ரொம்ப உபாசன கிரமங்கள்லையும் உயர்வாகவும் இதனுடைய பலனும் காம்ப்ரிஹென்சிவாகவும் இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் இது பிரம்ம வித்யை என்ற ஒரு தன்மைக்கு நிகராக சொல்லப்படுறது. இங்க மற்ற கிரகங்கள்ல இல்ல மற்ற லோகங்கள்ல இந்த சூரியனுடைய கதி எப்படி பார்க்கப்படுறது அப்படிங்கிறது இந்த மந்திரத்துல நம்ம பார்த்துட்டு. சில பேர் ஹிஸ்டாரியன்ஸ் மேரு அப்புறம் மானச அந்த தடாகம் இதெல்லாம் இமயமலைக்கு அந்த பக்கம் நார்த்தில் ஒரு பர்டிகுலர் இடம்னு சொல்றதும் பார்க்குறோம். பட் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா சூரியனுடைய உதிக்கிறது வேணா கிழக்குக்கு பதிலாக வடக்குக்கு போறது அதெல்லாம் ஓரளவு எக்ஸ்பிளைனபிள். ஏன்னா நார்தன் போல் கிட்ட இருக்கிறவாளுக்கு சூரியோதயம் வேற மாதிரி இருக்கு. லாட்டிடியூட் லாங்கிடியூட் மாற மாற சூரியோதயம் மாறுறதுங்கிறத பார்க்கணும். ஆனா அதே சமயத்துல டபுள் த டைம் சூரியன் இருக்கிறது வேணா லைக் டே டைம் ஜாஸ்தி ஆகிறது வேணா இருக்கலாமே வழிய டே டைம் ஜாஸ்தி ஆகிறது குறையிறது அப்படிங்கிறத வச்சு சொல்லப்படுறதுன்னு வேணா எடுத்துக்கலாம். அப்போ ஸோ இந்த ரெண்டு சூரியாஸ்தமம் சூரியோதயம்னு எடுத்துக்கிறது ஒரு வழி. இன்னொன்னு எத்தனை நாழி சூரியன் இருக்கு, சக்ஷுர் கோச்சரதாம் சொல்றாரு இல்லையா, எத்தனை நாழி சூரியன் இருக்குங்கிறதும் மாறுறது. ஒரு போல்ஸ் கிட்ட போக போக சூரியனுடைய அவைலபிள் டைம் சம்மருக்கும் விண்டருக்கும் மாற போறது. அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ சன்னு லிட்ரலி செட்டே ஆகாத காலங்கள்லாம் உண்டு வருஷத்துல. இல்லை சன்னு வெளியிலேயே வராம சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் போற மாதிரியும்
இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்கிறதுனால இதோட 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்ன்னு சொல்றது அந்த கான்டெக்ட்ல சொல்றது சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இரஸ்பெக்டிவ் நம்ம எப்படி எடுத்துட்டோம், வேற பிளானட்ல இருக்கு இந்த லோகங்கள் வேற பிளானட்லயே இருக்குன்னா அப்போ அந்த பிளானட்டினுடைய கதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்ரைஸ் 2 டைம்ஸ் இதனுடைய சன்ரைஸ் அண்ட் சன்செட் மாதிரி 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 8 டைம்ஸ்னு வரலாம் அப்படிங்கிற அந்த கதியை வச்சு பார்த்தோம். பட் எப்படி இருந்தாலும் ரிலேட்டிவ் நேச்சர் ஆஃப் சன்ரைஸ் அண்ட் சன்செட் தான் இங்க வந்து ஃபோக்கஸ். மற்றபடி இந்த பர்டிகுலர் லோகத்துல இத்தனை தடவை இத்தனை மடங்கு இதை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது அந்த லோகம் எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க ஸ்ருதி சொல்றது. பாசிபிலிட்டி இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து இங்க சப்ஸ்டான்ஷியேட்டிங் லாஜிக் யூஸ் பண்றோம், ஆர்குமெண்ட் பண்றோம் லாஜிக்னால. லைக் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் டே டைம் அப்படிங்கிறது இருக்கே. ஸோ அப்போ அந்த லோகங்கள்ல அது இருக்குன்னு ஸ்ருதி சொல்றது இஸ் நாட் டோட்டலி அன்ஃபவுண்டட் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதுக்கு லாஜிக் கொடுக்குறோமே வழிய. மற்றபடி இது ஸ்ருதி சொல்றது அப்படிங்கிற பொழுது அஸ்ருதி தான் அதுக்கு பிரமாணம். அந்த லோகம் எங்க இருக்கு, நம்ம சம்யமினி எங்க இருக்கு, அமராவதி எங்க இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? ஸோ அது அந்த அந்த லோகத்துல சூரியனுடைய தன்மை அப்படி இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இங்க ஸ்ருதி நேரடியா அமராவதி சம்யமின்லாம் சொல்லல. ஸ்ருதி வந்து கிழக்க மேற்க தெற்கன்னு அப்படிதான் சொல்றது. பட் பௌராணிகமாக இந்த புரிகள்லாம் எடுத்துட்டு வரார் பாஷ்யக்காரர். அமராவதி அமராவதி ஆதீனாம் புரீனாம் துகினோத்தரோத்தரேன காலேன உத்வாசகா சியாத். ரெண்டு ரெண்டு மடங்காக அதனுடைய சூரியோதயம் இருக்கு. உதயஸ்ச நாம சவித்து தன்னிவாசினாம் பிராணினாம் சக்ஷுர்கோச்சராபத்தி. கண்ணுக்கு அத்தனை நாழி தெரியறது. அதுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், அதை வந்து 2 சன்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாங்கிறது ஒண்ணு இல்ல. டைம் ஆஃப் டே இங்க வந்து நமக்கு வந்து 10 ஹவர்ஸ் டேனா அங்க 20 ஹவர்ஸ் அந்த மாதிரி. பட் அதுல என்ன ப்ராப்ளம்னா அதை விட திகுணம் இன்னொரு இடத்துல எல்லாம் வருது. அப்ப 24 மணி நேரத்தை தாண்டிடுறது. ஸோ அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. உதயஸ்ச நாம சவித்து தன்னிவாசினாம் பிராணினாம் சக்ஷுர்கோச்சராபத்தி தது அத்தியா ச அஸ்தமனம் ந பரமார்த்ததா உதயாஸ்தமனே ஸ்தகா. உதயமும் அஸ்தமனம்ங்கிறது வந்து இது கிடையாது, பரமார்த்த சத்தியம் கிடையாது, அது தெரியறது தான் அப்படிங்கிறது பார்த்தோம். தன்னிவாசினாம் ச பிராணினாம் அபாவே தான் பிரதி தேனைவ மார்க்கேண கச்சன்னப்பி ந உதிதே ந உதேதா ந அஸ்தமேதா இது சக்ஷுர்கோச்சராபத்தே ததத்தியஸ்ய ச அபாவாத். அங்க நிவாசிகள் இருந்து சூரியனை பார்க்கும் பொழுதுதான் அங்க சூரியோதயம். யாருமே இல்லாத ஒரு இடத்துல சூரியோதயம் நடந்துன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இல்லைன்னா எந்த இடத்துல விசிபிளோ அந்த இடத்துல அது சூரியோதயம். அதே பிளானட்ல அதர் சைட்ல இருக்கும் பொழுது அங்க சூரியோதயம் இல்லை. இன்ஃபேக்ட் சவுத் போல்ல வந்து சூரியோதயமே தெரிய போறது இல்லை ஒரு டயத்துல, இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்ல முடியும்? சூரியன் வந்து அது பாட்டு தான் இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல படி நம்ம சாஸ்திரம் படி சூரியனும் ஒரு சஞ்சாரம் பண்ணுது மேருவை சுத்தி. மேருவை சுத்தி அது சஞ்சாரம் நம்ம இங்கேருந்து எர்த்தனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சோலார் சிஸ்டம் பர்ஸ்பெக்டிவ்ல சோலார் கேலக்சியில வந்து சன்னு வந்து ஸ்டேபிளா இருக்கு, அதை சுத்தி எல்லாம் வருதுன்னு சொல்றோம். பட் மொத்தமா யூனிவர்ஸ்ல பார்த்தோம்னா சன் அந்த என்டையர் கேலக்சியே வந்து மூவ்மெண்ட்ல இருக்கலாம். எப்படி இந்த கேலக்சி இந்த சோலார் சிஸ்டம்குள்ள எல்லா பிளானட்ஸும் சேட்டலைட்ஸும் மூவ் தான் ஆயின்னு இருக்கோ, அந்த மாதிரி என்டையர் சிஸ்டமே வேற ஏதாவது ஒரு ஆக்சஸ்ல மூவ் ஆயின்னு இருக்கலாம், இல்லையா? அதை தானே நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. சூரியனுமே மேரு ஆக்சஸா வச்சுட்டு சுத்திட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு. ததா அமராவத்தியாக சகாஷாத் த்விகுணம் காலம் சம்யமினிபுரி வசதி. அமராவதியோடு 2 மடங்கு சம்யமினிபுரி யமனுடைய க்ஷேத்திரம். அத்தः தன்னிவாசினா பிராணினா பிரதி தட்சிணதா இவ உதயதி. தெற்கிலிருந்து உதிக்கிற மாதிரி இருக்கு அங்க. உத்தரதோ அஸ்தமேதி, கிழக்க அஸ்தமனம் ஆறுது. இது உச்சதே அஸ்மத் புத்திம் ச அபேக்ஷிய. நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அது தெற்கு வடக்குங்கிறது. ஓகே அப்படின்னு சொல்றார். அகெயின்
அவளுக்கு அது கிழக்கு மேற்காயிடும். ஏன்னா சூரிய உதயம் எங்க இருக்கோ அதுதானே கிழக்கு. அப்போ சூரியோதயம் அவளுக்கு எங்க உதயமாறுதோ அதுதான் அவளுக்கு கிழக்கு. ஆனா நம்ம புத்தியிலேருந்து பார்க்கும்பொழுது அது தட்சிணம்னு ஆகிறது. அகைன் அது ரிலேட்டிவ் தான்ற ஆஸ்பெக்டை கொண்டு வரார் பாஷ்யக்காரர். ததா உத்தராசு அப்பி பரீஷு புரீஷு யோஜனா சர்வேஷாம் ச மேருஹு உத்தரதா பவதி. அதே மாதிரி எல்லா இடத்துலையும், ஏன்னா மேருக்கு எல்லாத்துக்குமே மேரு வந்து நார்த்தில் இருக்கு. எல்லாருக்கும் மேரு நார்த்தில் இருக்கிறதுனால, ஏன்னா மேரு வந்து நம்ம இங்கேருந்து நார்த்துன்னு தானே சொல்றோம். அதனாலதான் இவ வந்து டிபெட்ல இருக்கிற ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் தான் வந்து மேருன்னு சொல்லப்படுறதுன்னு சில ஹிஸ்டாரியன் சொல்றா. யதா அமராவத்யாம் மத்தியான்னகதா சவிதா ததா சம்யமணி உத்தியந்திருஷ்யதே. இந்த ஆஸ்பெக்டும் அவர் சொல்றார். அமராவதியில மத்தியானமா இருக்கும் பொழுது சம்யமணியில வந்து அப்பதான் சூரியன் உதிக்கும். அது நம்ம பார்க்குறோமே இல்லையா? நம்ம யூரோப்ல வந்து சூரியன் உதிக்கும் போது ஏற்கனவே இந்தியாவில் மத்தியானம் ஆயிடுறது. யூஎஸ்ல உதிக்கும் போது யூரோப்ல மத்தியானம் ஆயிடுறது, இந்தியாவில் சாயங்காலம் ஆயிடுறது. ஸோ அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் வந்து சூரியோதயத்தினுடைய கால நிர்ணயமும் ஆகிறது. சூரியனுடைய எப்போ உதிக்கிறது, எத்தனை நாழி சூரியன் இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது, எல்லாமே ரிலேட்டிவ் தான். அப்படிங்கிற அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த காலத்துல இவாளுக்கு எப்படி வந்திருக்கணும்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பிரயாணம் பண்ணி நார்த் போல் போயிட்டு வந்திருக்கிறத வாய்ப்பு இருக்கா மாதிரி இல்லையே. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இவாளுக்கு வந்து அந்த ஞானம் இருந்திருக்கு அவ்வளவு வருஷம் முன்னாடியே. இல்ல நம்ம அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் சொல்றோமே, அந்த மாதிரி இவாளுக்கு வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய தன்மை இருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து அதை கிரகிச்சுக்க எப்படி முடியும்? வெறும் வந்து அஸ்ட்ராலஜிக்கலா மட்டும் பார்த்து இதை ஸ்டடி பண்ணியிருப்பான்னு சொல்ல முடியல. அதனால இங்க ஏதோ ஸ்ருதி பிரமாணத்தினுடைய ஸ்ருதி நேரடியா இதை வந்து ஒரு மாதிரி சொல்லுதுன்னாலும், பௌராணிகர்கள் இதை வந்து இந்த அளவுக்கு விசாரம் பண்ணி அதை திராவிடாச்சாரியால் நம்ம ஆச்சாரியால்லாம் எடுத்து இப்படி வந்து அதுக்கு அனாலிசிஸ் பண்ணியிருக்கான்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அமராவத்யாம் மத்தியான்னகதா சவிதா ததா சம்யமணி சம்யமணி சம்யமணியாம் உத்தியந்திருஷ்யதே தத்திர மத்தியான்னகதா வாருண்யாம் உத்தியந்திருஷ்யதே. இங்க மத்தியானம் சம்யமணியில மத்தியானமா இருக்கும்போது வருணலோகத்துல அப்பதான் உதயமாறுது. ததா உத்தரஸ்யாம் பிரதட்சிணாவிருத்தேகே துல்லியத்துவா. பிரதட்சிணாவிருத்தி சூரியனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. சூரியன் மேருவை சுத்துறது ஒரு மாதிரி தான் சுத்தின்னு இருக்கு, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது மற்றதுக்கு வந்து சூரிய சஞ்சாரத்துல. பட் இது இவாளுடைய ரிலேட்டிவ் பொசிஷன்னால எல்லாம் மாறுறது அப்படின்னு சொல்றார். இலாவிருத்த வாசினாம் சர்வதா பர்வத பிராகார நிவாரித ஆதித்ய ரஷ்மினாம் சபிதா ஊர்த்வஹ இவ உதேதா அர்வாகஸ்தமேதா திருஷ்யதே பர்வதோர்த்வச்சித்ர பிரவேசாத் சவித்ரு பிரகாஷஸ்ய. இதுல இந்த இலாவிருத்தம்னு ஒரு தேசம் சொல்லப்படுறது. பாரத வருஷம்க்கு முன்னாடி வடக்க இலாவிருத்தம்னு ஒரு தேசம், அதுதான் அந்த டிபெட்டியன் பிளாட்டூன்னு சொல்றான்னு சொன்னேன். அந்த அதுக்கு இலாவிருத்தம்னு பேரு. அந்த இலாவிருத்தத்துல இருக்கிற அந்த மானசரோவர் லேக்குக்கு வடக்காக இருக்கிற ஒரு பர்வதம் தான் இந்த மேரு பர்வதம் அப்படின்னு இவா சொல்றா. பட் அது அது ஒரு மேப்பிங் பண்ணி இவா சொல்றா. பட் நமக்கு தெரியாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இலாவிருத்தம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க மானச தடாகம் இருக்கு, அதுக்கு வடக்க மேருன்னு ஒரு பர்வதம் இருக்கு. அந்த மேரு ஆக்சிஸா வச்சுதான் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்குன்னு சொல்றதுன்னு. அதுல இப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த 4 ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் சொல்லி முடிச்ச அப்புறம் மேலேந்து சூரியன் உதிக்குதுன்னு வேற ஒண்ணு சொல்றது. அது எங்கன்னா அந்த இலாவிருத்தத்துல எந்த ஆக்சிஸ மையமா வச்சு சூரியன் சஞ்சாரம் பண்றாரோ இந்த இலாவிருத்தத்துல சுத்தி மலைகள் இருக்காம். சுத்தி மலை இருக்கிறதுனால கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல எங்கேயுமே சூரியன் தெரியாது, மேல வரும்பொழுது மட்டும்தான் தெரியறதுங்கிறதுனால
மேல உதயமாகிறதாக இருக்கு அப்படின்னு சொல்றார். இலாவிருத வாசினாம் சர்வதா பர்வத பிராகார நிவாரிதா, எல்லா பக்கமும் சர்வதா சுத்தியும், பிராகாரம்னா நம்ம சொல்றோமே பிரகாரம்னு, அப்படி சுத்தி சூழ்ந்திருக்கு எது பர்வதம். அப்ப அதனால என்ன ஆகுது, ஆதித்ய ரஷ்மிகள் சவிதா ஊர்துவம் இவ உதயதா, மேலேந்து உதிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அது மேல இருக்கும் பொழுதுதானே இவாளுக்கு உதயமாறுது. நமக்கு ஹரைசான் சூரியன் இந்த பக்கம் ஈஸ்ட்ல வந்து இந்த பர்டிகுலர் டைம்ல தான் உதிக்கிறதா ஏன் தெரியறது? அதுக்கு கீழே சூரியன் இருக்கிற வரைக்கும் நமக்கு விஷன் அப்ஸ்ட்ரக்டடா இருக்கு. எதனால? ஹரைசான்னாலேயே பூமியே அப்ஸ்ட்ரக்ட் பண்றது. எந்த இடத்துல அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் தீர்றதோ அதுக்கப்புறம் சூரியன் உதிக்கிறதாக நமக்கு தெரியாது. அதே தானே, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இப்ப மலையாக நமக்கு சுத்தி இருந்ததுன்னா சூரியனோட உதயம் எங்க ஆகும்? மேல போனதுக்கு அப்புறம் தானே ஆகும். அது மாதிரி இங்க சவிதா ஊர்துவம் இவ உதயதா, மேலேந்து உதயம் ஆற மாதிரி இருக்கான். அது புரியறது. ஆனா அர்வாக் அஸ்தமேதான்னு சொல்றார். அது கூட என்ன சொல்றார், ஏதாவது இந்த கிளீவேஜ் லெஃப்ட் இருக்கும் பொழுது அது அது கீழ்ப்பக்கமா இருக்கிறதுனால என்ன, அதையும் எக்ஸ்பிளைன் பண்றார். பர்வத ஊர்துவ சித்ர பிரவேசாது சவித்ரு பிரகாசஸ்ய, அந்த ஓட்ட வழியா தான் வந்து சூரியன் வர முடியறது, மலையில இருக்கிற ஓட்ட வழியாங்கிற பொழுது மேல இருந்து போய் கீழே அஸ்தமானம் ஆகிற மாதிரி, கீழேன்னு சொன்னாலும் அது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துக்குள்ளதான் அடங்கணும். பட் கீழேன்னு சொல்றது இங்க ஸ்ருதி புராணம். ததா ரிகாதி அமிர்தோபஜீவினாம் அமிர்தானாம் ச திகிணோத்தரோத்தர வீரியவத்வம் அனுமீயதே போககால காலத்வைகுண்ய லிங்கேன. ரிகாதி அமிர்தோபஜீவினாம், அமிர்தோபஜீவிகள் யாரு? இந்த வசுருத்ராதித்யர் இவாள்லாம், இந்த தேவதைகள்லாம் இருக்கே, அவையெல்லாம் த்விகுணோத் அமிர்தானாம் ச த்விகுணோத்தரோத்தர வீரியவத்வம், அமிர்தத்தினுடைய வீரியம் வந்து ஒரு லோகத்துல இருந்து இன்னொரு லோகத்துல 2 மடங்காருது அப்படிங்கிறது இங்க அனுமானிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டார். போக கால துவைகுண்யலிங்கேன, இதனுடைய போக காலங்கள் 2 மடங்கா இருக்கு, 2 மடங்கா இருக்கு, 2 மடங்கா இருக்குன்னு ஸ்ருதி சொல்றதுனால அந்த அமிர்த போகத்தினுடைய வீரியம் உத்தரோத்தரமாக வீரியவத்தரமாக ஆகுது அப்படிங்கிறத அனுமானிக்க முடியறதுன்னு சொல்றார். உத்தியமன சம்வேஷனாதி தேவானாம் ருத்ராதீனாம் விதுஷஸ்ச சமானம். விதுஷஸ்ச சமானம், இந்த என்ன சொல்றதுன்னு புரியலையே. உத்யன்மன விதுஷஸ்ச சமானம்ன்ற இடத்துல என் உத்தியமன சம்வேஷன. ஓ இப்படி. ஓகே ஓகே. இது என்ன சொல்றாருன்னா, இப்ப 3 பேர் வந்து 3 பேருக்கும் உத்தியமனமும் சம்வேஷனமும் இருக்கு. உத்தியமன சம்வேஷனம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வரமோ இல்லையோ, எதுல வந்து லயத்தை அடையிறது, எந்த சமயத்துல போகத்தை அனுபவிக்கிறதுன்னு. உற்சாகம் பிரதானம்னு சொன்னார் இல்லையா பாஷ்யக்காரர். உற்சாகத்தோடு இந்த போகத்தை அனுபவிக்கிறது அதோட காலத்துலன்ட்டு அது உத்தியமனகா. சம்வேஷனம்னா அது லயத்தை அடையிற காலம். இது வந்து 3 பேருக்கும் சமானம். யாரா இருக்கு? தேவர்கள்,
ருத்ரன் முதலானவர்கள் வித்வான்கள் இல்லையா? வித்வானோ ருத்ரர்களுக்கு நடுவுல ஒருவனாக, வசு, ஆதித்யன் முதலானவைகளுக்கு நடுவுல ஒருவனாக இருந்து இந்த ரசத்தை திருப்தி அடைகிறான்னு பார்த்தோம். அப்ப அவ 3 பேருக்குமே இந்த காலம் ஒண்ணுதான். சூரிய சஞ்சாரம் மாறுதுன்னாலும் அந்த லோகங்களுக்கு மாறுது. ருத்ரனுக்கு எத்தனை காலமோ அத்தனை காலம் ருத்ரலோகம் போயிருக்கிறவாளுக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவளுக்குள்ள பேதம் இல்லை. வித்வானுக்கும் தேவதை கொஞ்சம் நிறைய நாள் அனுபவிக்கிறது, இவன் கம்மியா அனுபவிக்கிறான் ஸ்ருதி சொல்லலையே. இந்திரலோகத்தை விட சம்யமினி லோகத்துல ஜாஸ்தின்னு சொல்றதே ஒழிய, ஒரு லோகத்துக்குள்ள இருக்கிறதுல தேவதைக்கும் வித்வானுக்கும் பேதம் இருக்குன்னு ஸ்ருதி சொல்லலைங்கிறதுனால இது சமானம்னு ஒரு நோட் ஆட் பண்றாரு பாஷ்யக்காரர். சரி, இதோட அஷ்டமகண்ட பாஷ்யம். அத நவம கண்டः அத யச்சதுர்தம் அமிர்தம் தன்மருத உபஜீவந்தி சோமேன முகேன நவை தேவாः அஷ்னந்தி ந பிபந்தி ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி. அடுத்தது 4வதான அமிர்தம், அது மருத்கணங்கள். மருத்கணங்கள் என்ன பண்றது? சோமனுடைய முகமாக அவைகளை பருகுகின்றன. அநாஷ்னந்தி ந பிபந்தி ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி. தரிசனத்தினால திருப்தி அடையிறது அப்படிங்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏததேவ ரூபம் அபிசம்விசந்தி ஏதஸ்மாத் ரூபாத் உத்யந்தி. அந்த ரூபத்துல சூரியனுடைய அந்த பரம கிருஷ்ண ரூபம்னு சொல்லித்தே அந்த ரூபம் தானே இங்க. அந்த ரூபத்துல அது லயத்தை அடையிறது, அதுல இருந்துட்டு போகத்தை அனுபவிக்கிறது. சய ஏத தேவாமிருதம் தேவம் மருதாம் ஏவ ஏகா பூத்வா சோமேன ஏவ முகேன ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யதி ச ஏததேவ ரூபம் அபிசம்விசதி ஏதஸ்மாத் ரூபாது தேதி. எந்த வித்வானானவன் இந்த உபாசனையை அதர்வாங்கிரசர்களுடைய மந்திரங்கள் தானே இதை பெற்று கொடுக்கறது. அதை மனசுல வச்சுட்டு உபாசனை பண்ணிட்டு இந்த யாகத்தை பண்ணும் பொழுது அந்த உபாசகனானவன் இதே மாதிரி மருத்கணங்களோடு ஒன்றாக ஆகி சோமன் வழியாக இந்த அமிர்தத்தை, இந்த ஆதித்யன்ல இருக்கக்கூடிய யசஸ் முதலான அமிர்தத்தை தரிசனமாக பருகுகின்றான். அந்த விதமான சௌக்கியத்தை அடையிறான்னு அர்த்தம் அந்த லோகத்துல. யாவது ஆதித்யா பశ్చాது. இதுலலாம் ரொம்ப தாத்பரிய அர்த்தம் பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் உபாசனையினால வரக்கூடிய லோக பலன் தான் சொல்லப்படுறது இங்க. அதனால இது அந்தந்த லோகங்களை அடையிறது அப்படிங்கறதுதான் பலன். பின்னாடி இப்போ 2 இதுக்கு அப்புறம் அடுத்த கண்டத்துக்கு அடுத்ததுல சூரியன் தான் மட்டுமாக இருந்துட்டு சுரூபமாக அது எல்லாத்தையும் அதுக்குள்ள பிரளயம் பண்ணிண்டு தான் ஒன்றாக இருக்குன்னு சொல்லி பிரம்ம வித்தியை கெடுத்துன்னு போகிறது ஸ்ருதி. பட் இப்போதைக்கு இது லோகம்தான் அப்படிங்கிறதுனால நம்ம லோகமாகவே தான் பார்த்துட்டு போறோம். யாவது ஆதித்யா பశ్చాதுதேதா புரஸ்தாதஸ்தமேதா द्विस्तावत् उत्तरतः उदेता दक्षिणतः अस्तमेता मरुतामेव तावदाधिपत्यं स्वराज्यं पर्येता. போன இதுல என்ன சொல்லிட்டு சூரியன் மேற்க உதிச்சு கிழக்க அஸ்தமானம் ஆறுதுன்னு சொல்லிட்டு அதோட 2 மடங்கு, அதாவது வருணலோகத்துல எப்படி இருக்கோ அதோட 2 மடங்கு இங்க மேற்க உதிச்சு தட்சிணத்துல அஸ்தமனம் ஆறுது. 4 ஆயிடுத்து இல்லையா? இந்திரலோகத்துல அதாவது பூர்வலோகத்துல என்ன ஆறுது? பூர்வத்துல உதயமாயி பশ্চিமத்துல அஸ்தமனமாச்சு. அப்புறம் தட்சிணமா இருக்கிற யமலோகத்துல தட்சிண உதயமாயி உத்தரத்துல அஸ்தமனம் ஆச்சு. அப்புறம் பశ్చాத் உதயத்தமாயி புரஸ்தாத் அஸ்தமனம் ஆச்சு வருணலோகத்துல. இங்க மிருத்கணங்களினுடைய லோகத்துல என்ன ஆறுது? உத்தரம் நார்த்ல உதயமாயி தட்சிணத்துல அஸ்தமனம் ஆகிறது. இது அதை விட 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு. எங்க மருதாமேவ தாவது ஆதிபத்தியம் ஸ்வராஜ்யம் பரியதா. மருத்துலோகங்கள்ல ஸ்வராஜ்யத்தை அடைஞ்சி இவா அந்த யாரு உபாசகனானவன் அங்கு இருக்கிறான். சிரம் காலம் இதோட 2 மடங்குன்ற காலமாக அதை அனுபவிக்கிறான்னு. இது நவமக்கண்டா. அடுத்தது தசமக்கண்டா.
अत यत् पञ्चमम् अमृतं तत् साध्या उपजीवन्ति ब्रह्मणा मुखेन न वै देवा अश्नन्ति न पिबन्ति एतदेवामृतं दृष्ट्वा तृप्यन्ति மொத்தம் 5 சொல்லுது. அதனால்தான் பஞ்சமம் அமிர்தம் இது 5வது நீங்க சொல்றது இல்லையோ. டீகாக்காரர் பஞ்சாமிர்த வித்யைங்கிறாரு இத. ஒருவேளை இந்த பஞ்சாமிர்தம்ங்கிறது இதுல என்ன வந்துதான் அந்த 5 அமிர்தம் இங்க சொல்லப்படுறது. இந்த 5வது அமிர்தம் எப்படி இருக்குன்னா சாத்தியர்கள் இத உபஜீவந்தி. எது பிரம்மணா முகேன, பிரம்மன் தானே இங்க பிரதானம். அவன் வழியாக தேவாகா, எது இந்த சாத்திய தேவதைகள் அஷ்னந்தி பிபந்தி ந பிபந்தி ந அஷ்னந்தி ஏத தேவாமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி, பார்த்தே திருப்தி அடையிறது. அப்போ மாதிரி ஏத தேவ ரூபம் அபிகம் விஷந்தி ஏதஸ்மாத் ரூபாத் உத்தியந்தி. இதுலயே லயம் அடையிறது, இதுல இருந்தே உதித்து போகத்தை அடையிறது. சய ஏததேவ ஏவம் அமிர்தம் வேத சாத்தியானாமேவ ஏகோ பூத்வா பிரம்மணா ஏவ முகேன ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யதி ச ஏததேவ ரூபம் அபிசம்விசதி ஏதஸ்மாத் ரூபாத்து உதேதி. எப்போ மாதிரி அந்த சாத்தியலோகத்தில் ஒருவனாக இருந்து கொண்டு பிரம்மன் வழியாகவே இந்த உபாசகனானவன் இப்படி உபாசிக்கின்றவன் இதே மாதிரி சாத்திய தேவதைகள் மாதிரி இவனும் திருப்தியை அடைகிறான். சய யாவத் ஆதித்ய உத்தரதாவுதேதா தட்சிணதோ அஸ்தமேதா द्विही तावत् ऊर्ध्व उदेता अर्वगस्तमेता साध्यानामेव तावत् आधिपत्यं स्वराज्यं पर्येता. இங்கதான் ஊர்துவ உதயம், அப்ப அர்வாக் அஸ்தமனம், கீழ அஸ்தமனம் இப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அத மாதிரி இந்த சாத்திய தேவதைகளோடு இவனும் அனுபவிக்கிறான், ஸ்வராஜ்யத்தை அனுபவிக்கிறான். ஆக தசம கண்டகா முடியாது. ஏகாதச கண்டகா அத தத ஊர்துவம் உதேதி उदेत्य न एव उदेता न अस्तमेता एकलः एव मध्ये स्ताता तदेष श्लोकः. அப்புறம் இந்த 5 விதமான உதயம் ஆகிறது. அதுக்கப்புறம் சூரியன் என்ன ஆயிடுறதான், ஆதித்யன் ஊர்தம் மேல உதயம் ஆனதுக்கு அப்புறம் 4 பக்கமும் உதயம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் மேல உதயம் ஆயாச்சு. இப்படிலாம் ஆனதுக்கு அப்புறம் நைவ உதேதா ந அஸ்தமேதா, உதிப்பதும் இல்லை அஸ்தமனம் ஆவதும் இல்லைங்கிற ஒரு நிலையில இருக்கு. ஏகலகா ஏவ, ஒன்றாக வேற எதுவும் இல்லாத தானாகி நிற்கிறதா அந்த ஆதித்யன். மத்திய ஸ்தாதா, எல்லாத்துக்கும் மத்தியமாக நின்று தான் மட்டுமாக இருக்கிறது அப்படின்னு இங்க உபாசனைய அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறது. பாஷ்யம் கிருத்வா ஏவம் உதயாஸ்தமனேன பிராணினாம் ஸ்வகர்ம பலபோக நிமித்தம் அனுக்கிரகம். இதுதான் நம்ம சாஸ்திரத்தினுடைய திருஷ்டி. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சூரியோதயமே கர்ம பல போகத்துக்காக தான் உதிக்கிறாருன்றதுதான் நம்ம சாஸ்திரம். சூரியோதயம் ஏன்னா நம்ம ஜென்மா நடந்துட்டு இருக்கிறது கர்ம வினை பயனாக தான். பிராரப்த கர்மாவனுடைய உபபோகம் அனுபோகத்துக்காக தான் நம்ம ஜீவராசிகளுக்கு இந்த உலகம் தெரியறது. அப்போ புண்ணிய பாப்பா அனுபவம் தான் உலகம் தெரியுது அப்படிங்கிறதே. அந்த உலகம் தெரியுதுங்கிறதுக்கு மூலம் எது? ஆதித்யன் தான் மூலம். சூரியன் இல்லைன்னா உலகம் ஏது? தினமும் கிடையாது, நமக்கு வெளிச்சம் கிடையாது, எனர்ஜி கிடையாது, பிராணன் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ கர்மபல போகத்துக்கு ஆதாரம் எது? சூரியன் தான் ஆதாரம். சூரியனே அப்போ கர்மபல போகத்துக்காக, கர்ம பலத்தினுடைய கர்மாவனுடைய பல பயனாக தான். யாரோட கர்ம பலன்? சமஷ்டி ஜீவராசிகளுக்குடைய கர்ம பலன் மொத்தமா சேர்ந்துதான் அந்த சூரியன். அப்ப அந்த பலன்களை கொடுத்து முடிச்சுட்டு அப்படின்னு இங்க ஆரம்பிக்கிறார் பாஷையார். கிருத்வா ஏவம்
உதயாஸ்தமனேன பிராணினாம் ஸ்வகர்ம பலபோக நிமித்தம் அனுகிரகம், அதனுடைய பலபோகத்தை அனுபவிக்கிற அனுகிரகத்தை சூரியன் பண்ணி முடிச்சுட்டு தற்கர்ம பலபோக க்ஷயே தானி பிராணிஜாதானி ஆத்மனி சம்ஹிருத்திய, பலபோகம் முடிஞ்சு போயிடுத்து, எல்லா கர்ம பலனும் தீர்ந்து போயிடுத்துன்னு வச்சுக்கோம். அப்போ எல்லாத்தையும் தங்குள்ள வாங்கிட்டு எல்லா பிராணி ஜாதங்களையும் தங்கிட்ட சம்ஹிருதம் பண்ணி கொண்டு ததா தஸ்மாத் அனந்தரம் பிராணி அனுக்கிரக காலாத் ஊர்த்வஹ சன்னு ஆத்மனி உதேத்ய உதய உதய உத்கம்ய யான் பிரதி உதேதி தேஷாம் பிராணினாம் அபாவாத் ஸ்வாத்மஸ்தः நைவ உதேதா ந அஸ்தமேதா ஏகலः அத்விதீயः அனவயः அனவயவः மத்தியே ஸ்வாத்மனி ஏவ ஸ்தாதா. நாளைக்கு பார்ப்போம். இங்க சூரியனுடைய இந்த கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிறது, கண்ணிலேயே இருக்கிறது. அது உபாசனையா சொல்றது. ததேவ சௌமிய இதமகராசித்தின் பின்னாடி சொல்ற விஷயத்த இந்த இடத்துல உபாசனா ரூபமாக சூரியனானது கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏது சூரியன் சொப்பிரகாசமாகவே இருந்துட்டு இருக்கு. கர்மா முடிஞ்ச அப்புறம் எப்படி ஜெகத் அனுபவம் இல்லையோ அது மாதிரி என்பதாக இங்க உபாசனை கிரமத்துல எடுத்துன்னு போறது. நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.